ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் என்னோட இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸுங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, 10வது 11வது 12வது படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளை பற்றின விஷயத்தை தான் இன்றைக்கி நண்பர்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் விஷயத்துக்குள்ளே நான் வந்துடுறேன். நம்ம குழந்த ஸ்கூலுக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நினப்பில் நாம் ஸ்கூலுக்கு குழந்தைங்கள அமுச்சு விட்டுட்டு இருக்கோம். ஆனால் ஸ்கூலுக்கு போக வேண்டிய இடத்துல நம்ம குழந்தைங்க என்னென்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பெற்றோர்களாகிய நாம் வாட்ச் பண்ணணும். அதுவும் மெயினாக மொபைலு. இப்போ பாரு, எந்த ஒரு குழந்த கையிலையும் மொபைல் இல்லாத குழந்தையே கிடையாது, பிள்ளைங்களே கிடையாது. அப்போ எல்லா குழந்தைங்க கையிலையும் மொபைல் இருக்குது. மொபைல் நம்ம எதுக்கு குழந்தைங்களுக்கு நாம் வாங்கி கொடுக்குறோம்? அனுப்பிவிடக்கூடிய பாடங்களை எழுதுறதுக்கு தெரியாத கஷ்டமாக இருக்கக்கூடிய கேள்வி பதிலெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுக்காக தான் நம்ம மொபைல் குழந்தைங்க கையில் கொடுக்குறோம். ஆனால் அந்த குழந்தைங்க அதுக்கு அதை பயன்படுத்துறது இல்லை. தேவையில்லாத விஷயங்களுக்கு தேவையில்லாத ஆப்லாம் ஓப்பன் பண்ணி அதில் தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பள்ளி செல்லக்கூடிய நான் சொன்ன இந்த 10, 11, 12 2 வகுப்பு 3 வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அது மெயினாக இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற ஒரு ஆப் ஓப்பன் பண்ணி அதில் ஐடி ஓப்பன் பண்ணி அதுவும் அதில் பள்ளி சீருடையில் பள்ளி யூனிஃபார்மில் ரீல்ஸ்லாம் போட்டுட்ருக்காங்க. நானும் எனக்கு தெரிஞ்சு இப்போ இன்ஸ்டாகிராமில் நான் பார்த்தேன். ஸ்கூல் யூனிஃபார்மில் ஒரு மாணவி, எனக்கு தெரிஞ்சு அந்த போட்ட அந்த மாணவி 10 அல்லது 11, 12 இதில் தான் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, நாம் எதுக்கு போயிருக்கோம், நம்ம அம்மா அப்பா எதுக்காக அமுச்சு விட்ருக்காங்க, அந்த வேலையை செய்யாமல் தேவையில்லாத வேலையெல்லாம் அந்த பெண் படிக்கக்கூடிய அந்த பெண் பண்ணிகிட்ருக்காங்க. அதுவும் பயணிக்கக்கூடிய பேருந்தில். அதுவும் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க? ஆள் நடமாட்டமே இல்லாத பஸ்ஸில் ஏறி அந்த ரீல்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம்லாம் நிறையா இப்போ வந்துட்டுருக்கு. இதெல்லாம் இந்த தவறு யாரோடது? பெற்றோர்களோட தவறு. முதல்ல பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு முதல்ல மொபைலை கொடுக்கறத தவிர்த்திடணும். வீட்டுக்கு வர்றாங்களா, வீட்டில் வர்றப்ப ஏதோ பாடம் எழுதக்கூடிய சம்பந்தமான விஷயத்துக்கு மட்டும் பள்ளி செல்லக்கூடிய குழந்தைங்க கையில் மொபைல் கொடுக்கணும். மீதி நேரம் மொபைலை நம்ம வாங்கி வச்சுக்கணும். ஆனால் அந்த மொபைலை வாங்கி வச்சுக்கிட்டு இல்லாத வேலையெல்லாம் பண்ணுறாங்க. அதுவும் பள்ளி சீருடையில். இதெல்லாம் ஒரு பள்ளி செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் செய்யக்கூடாத விஷயம். இதை முதல்ல பெற்றோர்கள் இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பெற்றோர்கள் முதல்ல பண்ணணும். மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தா, மொபைல் கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம குழந்த பள்ளிக்கூடம் போகிறாங்க, போயிட்டு வீட்டில் இருக்கிற படிக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பெற்றோர்களாகி நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் நம்ம புள்ள தேவையில்லாத விஷயத்தில் சேர்ந்து தேவையில்லாத விஷயங்களெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுவும் சோசியல் மீடியாலலாம் ஒரு பள்ளி சீருடையில் ஒரு அரசு பள்ளியில் நான் பார்த்த ரீல்ஸ் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவி அந்த அரசு யூனிஃபார்மில் அந்த வீடியோ போடுறாங்க. இதெல்லாம் பெற்றோர்கள் நம்ம கவனிக்கணும். கவனித்து அதில் உங்கள் குழந்த யூஸ் பண்ணக்கூடிய மொபைலில் மெயினாக தவிர்க்க வேண்டிய ஆப்புன்னு பார்த்தோம்னா, 1 இன்ஸ்டாகிராம், 2வது ஃபேஸ்புக்.
இந்த 2 விஷயத்த மெயினாக வந்துட்டு ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. சரிங்களா? இதில் தான் வந்து குழந்தைங்க கெட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய வீடியோஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். பள்ளி செல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட எல்லாம் சேர்ந்து பியர் அடிக்கிறதெல்லாம் வந்து ரீல்ஸாக எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து அந்த பிள்ளைங்களோட வாழ்க்கையை வந்து தொலைச்சிருங்கிற அந்த விஷயம் தெரியாமல் அந்த பிள்ளைங்க படிக்கக்கூடிய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மாணவர்களும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, மாணவிகளும் அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் நம்ம சோசியல் மீடியாவில் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதெல்லாம் முதல்ல பெற்றோர்களாகிய நீங்கள் எல்லாம் கண்டித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லி பிள்ளைங்கள கொஞ்சம் கண்டித்து வளர்க்கணும். இதனால் பின்னாடி வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களாகிய நாம் இதெல்லாம் கவனித்து இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும். தடுத்து நிறுத்தினா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்களோட லைஃப் வந்து நல்லா போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் சோசியல் மீடியா உள்ளார இறங்குனாங்கன்னா பல சிக்கலில் பிரச்சனையில் வந்து அவங்க மாட்டிக்கிட்டு முழிச்சிருவாங்க. பின்னாடி மெயினாக பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை வந்து வீணாக போயிடும். சரிங்களா? அதனால் நான் பார்த்த அந்த ரீல்ஸில் அந்த பள்ளி படிக்கக்கூடிய மாணவிகள் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுற மாதிரி அரசு பேருந்தில் பயணிக்கக்கூடிய பேருந்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பஸ்ஸில் ஏறி அந்த ரீல்ஸ்லாம் வந்துட்டு அந்த பிள்ளைங்க வந்து போட்டுட்ருக்காங்க. இப்போ எங்கே பாரு பாலியல் வன்கொடுமையாக தான் இருக்குது. ஒரு பெண் பிள்ளைக்கு வந்துட்டு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போய் ஒரு 2 பெண் பிள்ளைகள் சேர்ந்து இந்த வீடியோ வந்து இந்த ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து தவறான விஷயம். இப்போ ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பெண் பிள்ளைகள் போனால் யாரோ ஏதாவது ஒரு மூலையில் வந்துட்டு தூக்கிட்டு போய் எது பண்ணாலும் தெரியாது. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு வந்து பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்கெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க. தேவையில்லாமல் சோசியல் மீடியாக்குள்ளே வரக்கூடாது. தேவையில்லாத தனிமையாக ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போகக்கூடாது அப்படிங்கிற வந்து இந்த நல்ல விஷயங்களை வந்து பெண் பிள்ளைகளுக்கு நாம் வந்து சொல்லி கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து சோசியல் மீடியாவில் என்ன நடக்கும், எப்படியெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் எல்லாரும் இந்த சோசியல் மீடியாவில் இருந்துட்டு ரீல்ஸ் போடுறாங்க, அது போடுறாங்க, இது போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட லைஃப்பை வந்து பாதிக்கணும்னு நிறைய பிள்ளைகளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த வீடியோஸ் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வீட்டில் பள்ளி செல்லக்கூடிய, அதாவது 9, 10, 11, 12 படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மொபைல்லாம் வீட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா மெயினான விஷயம் இந்த இன்ஸ்டாகிராம், அடுத்தது யூடியூப் விட்ருங்க, அது மெயினான விஷயம். அடுத்தது ஃபேஸ்புக், அடுத்தது இன்னும் நிறைய புது ஆப்லாம் இருக்குது. அந்த ஆப்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு மொபைல்லேருந்து கேன்சல் பண்ணிடுங்க. அந்த ஆப் இருக்கக்கூடாது. படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு மட்டும் வீட்டில் பிள்ளைங்களுக்கு வந்து ஃபோன் கொடுங்க. மற்ற மாதிரி விஷயத்துக்கு எதுக்காகவும் வந்து ஃபோன் கொடுத்து அலோட் பண்ணாதீங்க. ஃபோன் கொடுக்கறதுனால தான் இந்த மாதிரி செய்யக்கூடாத விஷயத்துலலாம் போய் பிள்ளைங்க செஞ்சு கடைசியில் வாழ்க்கையை வந்து தொலைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஆனால் தெரிஞ்ச நாம் வந்து அவங்களுக்கு வீட்டில் இருக்க பெற்றவங்க வந்து சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்து உலக நடப்பெல்லாம் ஒவ்வொரு விஷயமும் நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கப்போ உலகத்தில் நடக்கிற விஷயத்தை எல்லாமே நாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயத்தை வந்து தவிர்க்கணும்னு வந்து நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸில் உங்ககிட்ட வந்துட்டு நான் வந்து கேட்டுக்கிறேன். எல்லா குழந்தைங்களோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஒரு பள்ளிக்கு நம்ம அனுப்புகிறோமா, எதுக்காக நம்ம அம்மா அப்பா அனுப்பிச்சி விட்றாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்த நல்ல விஷயங்களை வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுங்க. சொல்லி கொடுத்தா தான் அவங்களுக்கு தெரியும். சரிங்களா? அடுத்தது சேரக்கூடிய நட்புகள், நல்ல ஒரு நட்பு, நல்ல பிள்ளையா, நல்லா படிக்கிற பிள்ளையா, நல்ல பழக்க வழக்கங்களோட இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட சேர்ந்து இருக்க சொல்லி பழக்கத்துக்கு வந்து சொல்லி கொடுங்க. சரிங்களா? அடுத்தது அது ஏஜ் அட்டன் பண்ணாவே அடுத்தது
அது எப்படி சொல்கிறது, குழந்தைங்க வந்து சிறிய வயசுலேயே வந்து ஹார்மோன் தூண்டுறதுனால படிக்க போகிற வயசுலேயே காதல்னு சொல்லிட்டு சில பெண் பிள்ளைகள் வந்துட்டு ரொம்ப மோசமான நிலையில் வந்து நடந்துக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து தவறான விஷயம். அதனால் என்ன ஆகும், நம்மளோட லைஃபு பாதிச்சிருங்கிற அந்த விஷயம் வந்து அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. அப்போ வீட்டில் இருக்க நாம தான் வந்து அந்த மாதிரி விஷயங்களை வந்து சொல்லி கொடுக்கணும். இதில் மெயினான விஷயம், ஃபோன் வந்து தேவையில்லாமல் ஃபோனு பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களாக இருந்தாலும் தேவையில்லாமல் ஃபோன் கொடுக்காதீங்க. எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, எத்தனை மணிக்கு வர்றாங்க அப்படிங்கிறதையும் அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துக்கு போகிறாங்க வர்றாங்க அதெல்லாம் கண்டிப்பாக பெற்றோர்களாகிய நம்ம வந்து கவனிக்கணும். கவனித்தா மட்டும்தான் நம்ம குழந்த நல்லா பாதுகாப்பாக இருக்கும். ஒரு சிறிய விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்னா, இப்போது சோசியல் மீடியாவில் பள்ளிக்கூடத்து யூனிஃபார்மோட வந்து வீடியோ வந்து போட்டிருக்குன்னா அதனால் எவ்வளோ பாதிப்பு வரும் சொல்லுங்கள். இதே அந்த வீடியோவை உங்கள் பள்ளியில் உங்கள் பொண்ணுக்கு பொண்ணும் சரி பையனும் சரி சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களோ இல்லை ஒரு அதிகாரியோ அல்லது உங்களோட உறவுகளோ ஒரு சொந்த பந்தமோ பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த கெட்ட பேர் யாருக்கு வரும்? உங்களுக்கு தான் வரும். இது எதுக்காக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த கெட்ட பேர் உங்களுக்கு வரும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை வந்து உங்கள் குழந்தைங்க வந்து செய்யாமல் வந்து தவிர்க்கிறது உங்கள் குழந்தைக்கு தான் நல்லது. சரிங்களா? இந்த விஷயத்த வந்து நான் பார்த்ததுனால எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருந்தாங்கன்னா அவங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால் இந்த சிறிய விஷயத்த வந்துட்டு ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் உங்களோட அபிப்பிராயத்தை வந்து கமெண்டில் போடுங்க. அடுத்து வந்துட்டு மெயினாக என்னோடய வீடியோ பார்த்துட்டு மெயினாக வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.